கூட்டணி கட்சியும் இருக்கிறாங்க போது 39 தொகுதிகளில் அவங்களும் விருப்பப்படுவாங்க. அப்போ இல்லை, எங்கள் கூட்டணியில் எங்கள் கட்சி நிர்வாகிகள் என்ன கூட்டணி எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதை நம்ம கட்சியில் கூட்டணி குழுக்கள்கிட்ட இந்தந்த பாராளுமன்றம் கூட்டணி கேட்டிருக்கிறாங்க. அதை நாங்கள் அது சொல்லி அது கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்ட்ட பேசும்போது அதை கலந்து பேசுவோம். அது எங்களுடைய தேர்தல் கமிட்டி கூட்டமானது இங்கே நடைபெறும். அதை தொடர்ந்து டெல்லிக்கு டெல்லியிலேருந்து எப்போ அழைப்பு வருதோ அப்போ சார் எங்கள் மேலே தேசிய தலைமை பொறுத்தளவுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது. அங்கே பல மாநிலங்களுக்கான பணிகள் இருக்கும். ஆனால் நிச்சயமாக கூடி சீக்கிரம் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல்கள் வந்துவிடும். பாருங்கள், போதை கலாச்சாரம் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் ஊடுருவி போயிருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் அந்த நபருடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர் விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானமாக இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி ஒரு போதைப் பொருளை, அது பல்லாயிரம் கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் 3500 கோடிக்கு மேலே போதைப்பொருள் கடத்தி இருக்கிறார்கள். இது இன்னும் அவங்கள அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொழுது, இன்னும் அவர்களிடத்தில் தீவிர விசாரணை செய்யும் பொழுது இன்னும் எவ்வளோ கடத்தியிருக்கிறார்கள் என்பது கூட தெரிய வரும். இல்லை போதைப் பொருள்கள் தான் கடத்தினார்களா, இல்லை தேச விரோத செயல்களில் ஈடுபட்டார்களா, ஆயுத கடத்தலில் ஈடுபட்டார்களா, இந்த தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களா என்பதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நீக்கப்பட்ட அந்த நிர்வாகியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த நிர்வாகியும் பிடித்து விசாரிக்கும் பொழுது இந்த உண்மைகள் தெரிய வரும். அதுவும் அவர்கள் விசாரிக்கும் போது இந்த பணப்பரிமாற்றம் அல்லது யாராருக்கு போயிருக்கிறது, அந்த பணப்பரிமாற்றம் அவர்களிடத்திலிருந்து வேறு யாராவது முக்கியமான நபர்களுக்கு போயிருக்கிறதா என்பதெல்லாம் குறிப்பாக அந்த என்சிபியினுடைய விசாரணையில் தான் இதெல்லாம் தெரிய வரும். அதனால் அந்த நபர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை கைது செய்யும் பட்சத்தில் மற்ற உண்மைகளும் வெளிவரும் என்று தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அங்கே பிடிச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அந்த வழியாக கடத்துறாங்கல்ல அந்த திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி, அதை அங்கே கடத்தலை பிடிச்சிருக்கிறாங்க. குஜராத் அரசாங்கம், குஜராத்தில் இருக்கிற அவர்கள் விழிப்போடு இருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி கடத்துகின்ற பொருட்களை அங்கு பிடித்திருக்கிறார்கள். ஏங்க துறைமுகம் அந்த துறைமுகம் ஆனால் எங்கே பிடிச்சிருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த அதிகாரிகள் அதே துறைமுகத்தில் இருக்கிற சுங்கத்துறை அதிகாரிகள், அதே துறைமுகத்தில் பணியாற்றுகிற ஊழியர்களினுடைய உதவியோடு தான் அதை பிடிச்சிருக்கிறார்கள். நான் இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன். நான் கொரோனா வேக்சின் போட்டிருக்கீங்களாண்ணா? போட்டிங்களா இல்லையா? நான் போட்டிருக்கேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வேக்சின் போடக்கூடாது, இந்த கொரோனா வேக்சின் மேலே எனக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நாள் கொரோனா வேக்சின் போடல. பிரதமர் அவர்களே நேரடியாக முதல்ல கொரோனா வேக்சினை போட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து மக்கள் போட்டு விட்டாங்க. அதே போல தான் ஒரு புதிய ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்ட் உலகத்திலேயே இன்றைக்கி 2வது ரஷ்யாகிட்ட இருக்குது. அதுக்கடுத்து இன்றைக்கு 2வது நாடாக நாம் இருக்கிறோம். உலகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்ற தேவைகள் இருக்கிறது. அதாவது மின்சார தேவைகள் இருக்கிறது. இன்றைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கிறது. இந்த மின்சார தேவைகளுக்கு ஒரு சிறந்த வழியாக ஒரு புதிய தொழில்நுட்பம், அதுவும் இந்திய தொழில்நுட்பம், ஆத்ம நிர்பர் பாரத்தினுடைய சுயபாரதத்தினுடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தில் 500 மெகாவாட் மின்சாரம் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இவங்க தான் சொன்னாங்க, கூடங்குளம் அணு நிலையத்தை இவங்க தான் வேண்டாம்னாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கேருந்து தான் நமக்கு கரண்ட் சப்ளை வந்திருக்கிறது. இதே யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது நாம் கரண்ட் இல்லாமல் பல மணி நேரம் இருட்டில் இருந்தோம்.
ஆனால் இன்றைக்கு முழுமையாக நமக்கு பவர் சப்ளை கிடைத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நாம் இன்றைக்கு நாடு மிக முக்கியமாக மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக வேண்டும்னா நம்மளுடைய தேவைகள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை வரவேற்க வேண்டும். ஜார்க்கண்டில் யார் ஆட்சியில் இருக்கிறா? இண்டி கூட்டணி, காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்த்த இந்தி கூட்டணியில் தான் அங்கே ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு அந்த ஸ்டேட்டினுடைய ஆட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அவமரியாதை இந்திய கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அடுத்து வேறு யாராவது கேட்குங்கண்ணா? இதே இன்றைக்கு பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனையானது கல்லூரியானது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் பத்திரிகையில் போடுங்க. நன்றி. தெரிலண்ணா, எனக்கு தெரிலண்ணா அவர் எங்கே பார்த்து பேசினாரு. இல்லை, பிரதமர் அனைவரையும் சந்திக்கிறாரு. அதில் யாரும் சந்திக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையாக கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாதுன்னு தான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.